அவங்களை மன்னிப்பாயாக, பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீவாக்குவாயாக. அதிகமான பாவங்கள் என்னிடத்திலே கையேந்திருக்கிறோம் யா அல்லாஹ். எங்களுடைய பாவங்களை உன்னுடைய ரஹ்மத் ரொம்ப விசாலமானது யா அல்லாஹ். அந்த விசாலமான ரஹ்மத்தினால் எங்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். பாவமற்ற பரிசுத்தமான வாழ்க்கையை நசீவாக்கிறியா அல்லாஹ். இந்த 11 மாதத்தையும் உனக்கு விருப்பமான நல்ல அமல்களில் கழிக்கக்கூடிய பாக்கியத்தை நசீவாக்கிறியா அல்லாஹ். யா அல்லாஹ், எங்களுடைய சகோதர பலஸ்தீனில் வாழக்கூடிய சகோதரர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அதிகமான மக்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் யா அல்லாஹ். அவர்களுடைய பாவங்களை மன்னிச்சிரியா அல்லாஹ். அவர்களுக்கு பெரிய அந்தஸ்துகளை நசீவாக்கிறியா அல்லாஹ். எப்படியோ குழந்தைகள் அனாதைகளாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ். எத்தனை பெண்கள் விதவைகளாக மாறிவிட்டார்கள் யா அல்லாஹ். யா அல்லாஹ், அனைத்தையும் நீ பார்த்து கொண்டிருக்கிறாய் யா அல்லாஹ். நிச்சயமாக உன்னுடைய இரக்கத்தன்மை ரொம்ப விசாலமானது யா அல்லாஹ். தாயை விட 100 மடங்கு இரக்கமானவன் யா அல்லாஹ். அந்த விசாலமான இரக்கத்தின் பொருட்டால யா அல்லாஹ் அவர்களோடு நீ இரக்கமாக நடந்து கொள்வாயாக. எங்களுக்கு சார்பான ஆட்சியை உண்டாக்குவாயாக. யா அல்லாஹ், என்னென்ன பலஸ்தீனில் நாம் இழந்திருக்கிறோமோ அவைகள் அனைத்தையும் எங்களுக்கு திருப்பி தந்தருள்வாயாக. எல்லாம் நிம்மதியான வாழ்க்கையை உண்டாக்குவாயாக. சுவீட்சமான வாழ்க்கையை உண்டாக்குவாயாக. இழந்ததை விடவும் பன்மடங்கு அவர்களுக்கு திருப்பி கொடுப்பாயாக. அவர்களுடைய கவலைகளை இல்லாமலாக்குவாயாக. அவர்களுடைய சஞ்சலங்களை இல்லாமலாக்குவாயாக. எல்லா விதத்திலும் அவர்களுக்கு நீ உதவி செய்வாயாக. உன்னுடைய தீனின் பக்கம் 100க்கு 100 திசை திரும்பக்கூடிய மக்களாக மாற்றுவாயாக. எங்களையும் நீ கபூல் செய்து கொள்வாயாக. எங்களையும் 100க்கு 100 அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக மாற்றியருள்வாயாக. எங்களுடைய இறுதி முடிவை நல்லதாக ஆக்குவாயாக. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவாக மாற்றுவாயாக. நாங்கள் அனைவரும் உன்னை சந்திக்கக்கூடிய தினத்தை சந்தோஷமான தினமாக மாற்றுவாயாக. பெருநாளுடைய தினமாக மாற்றுவாயாக. சிரித்த வண்ணம் உன்னை சந்திக்க தௌஃபீக் செய்வாயாக. இந்த சிறிய துஆவை